அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிற்போக்கு சிந்தனையுடன் பேசிய சிறப்பு விருந்தினரை எதிர்த்து கேள்வி கேட்ட ஆசிரியரை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டியுள்ளார். இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற இந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஒரு புறம். தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம். அந்த சிஓ யார் காரணமோ இமிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது. அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் விழுதும்போது அதுக்கு காரணக்கர்த்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னது போல, சங்கர் சொன்னது போல, வித்தின் 3 to 4 days அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும். அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் இதை தீவிர விசாரிக்கும் போதுதான் யார் காரணம், இது புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்லை இங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னெடுப்புகளை, பல சாதனைகளை, பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, ஒரு கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி, ஒவ்வொரு மாசமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் கொடுக்க நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம். நாங்க அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா, இல்லது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார், அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம், ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுத்துக்கணும். கேப்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான 2 நாளைக்கு முன்னாடி அந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனர் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தாங்க, மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சிஓஸ்க்கும் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது யாரு கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு உடனடியாக என்விரான்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்க சிஓஸ் வழங்குறாங்க என்று சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். நேற்று கூட பத்திரிகை துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போது எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார், இது போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார். பட் ஆனா அதையும் மீறி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்பதுதான் நான் அதை பார்க்கிறேன். கடுமையான ஒரு
சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்கல்ல, உங்க வீட்டில் சொந்தக்காரங்களாம் அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்கல்ல, எல்லாம் வீணா போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இது தயவு செய்து திருப்பி சொல்றேன், நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பத்தி எங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவ செல்வங்களும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். இன்றைக்கு எவ்வளவோ பேர் நீங்க ISRO இருக்கின்ற டைரக்டர்ஸ்லேருந்து சரி, மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே, ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் 40வது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு, இருக்கிறேன் என்று சொன்னா நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்னைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்கிறேன், நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க. அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ, துறை சார்ந்து நாங்க வச்சா கூட நீங்க அரசியல் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அதில் பள்ளி ஒன்று நிகழ்ச்சியில் நடந்த அந்த சர்ச்சை தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.